போடா போடி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் அறிமுகமான விக்னேஷ் சிவன் அதுக்கப்புறம் தனுஷுடைய தயாரிப்புல விஜய் சேதுபதி நயன்தாராவுடைய நடிப்புல நானும் ரவுடி தான் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நடிகை நயன்தாராவுக்கும் இடையில காதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சு இப்ப இரண்டு பேரும் ஒரு நல்ல தம்பதியினரா ஒரு நல்ல அம்மா அப்பாவா தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாராவுக்கும் தனக்கும் காதல் ஏற்படுறதுக்கே நடிகர் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் ரீசெண்டா ஒரு இடத்துல ரிவீல் பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் விஜய் சேதுபதி கிட்ட முதல்ல நானும் ரவுடி தான் கதையை சொன்னேன், அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, இது எனக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நயன்தாரா மேம் அவங்களை நேரில் பார்த்து இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை சொல்லணும், அவங்களை இதில் நடிக்க வைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அவங்க இருக்கிற ரேஞ்சுக்கு நம்மளாம் போயிட்டு கதை சொல்ல முடியுமான்னு நினைச்சேன். தயாரிப்பாளரான தனுஷ் அவர் தான் என்கிட்ட நான் நயன்தாரா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு ஸ்டோரி நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த சான்ஸை வாங்கி கொடுத்து ஸ்டோரி நரேட் பண்ண அமைச்சாரு. நான் சொன்ன ஸ்டோரி அந்த விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால உடனே அவங்களும் படத்தில் நடிக்க கமிட் ஆயிட்டாங்க. நயன்தாரா கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா விஜய் சேதுபதி ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகிட்டு படத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் எங்களோட காதல் கதை. அப்படி பார்த்தா எங்களுடைய காதல் கதைக்கு முக்கியமான காரணமா நடிகர் தனுஷ் தான் இருந்திருக்காரு. அவருக்கு என்னைக்குமே நன்றி சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் ரீசெண்டா சொல்லியிருக்காரு.